ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடு மரணம் குறித்தான விஷயங்களை இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆண்டவர் பொய்யாக குற்றம் சுமத்தப்பட்டு அவர் தேவ தூஷணம் சொல்ல கேட்டோம் என்று மூப்பராலும் வேதபாரகராலும் பொய் சாட்சி பொய் குற்றம் சுமத்தப்பட்டு சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார். அப்படி அவரை அந்த பாடுபடுத்தி என்ன பண்ணுறாங்கன்னா, அவரை கைது செய்து அவரை வாரினால் அடிப்பித்து அவரை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவரை அந்த எருசலேம் வீதி வழியாக அவர் அந்த சிலுவையை தூக்கி கொண்டு நடந்து செல்லுமாறு அவரை அப்படியாக அந்த தண்டனையை நிறைவேற்றுறாங்க. தலையில் ஒரு முள்முடி வைக்கிறாங்க. அப்போ அவர் எருசலேம் வீதி வழியாக ரத்தம் சிந்த அந்த பாரமான மர சிலுவையை எடுத்துக்கொண்டு அவர் அந்த எருசலேம் வீதி வழியாக நடந்து போகிறார். அப்படி நடந்து போது அநேகம் ஸ்திரீகள் அவரை பார்த்து அழுகிறார்கள். உடனே திரும்பி, எருசலேம் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று அப்படியே சொல்லுகிறார். ஏன் அப்படி சொல்கிறார் அப்படின்னா, இது பிதா எனக்கு கொடுத்த வேலை, இதை நான் சந்தோஷமாக நிறைவேற்றுகிறேன். இது உங்களுக்காக பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தமாக இருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அதனால் உங்களுடைய பிள்ளைகளுக்காக அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக நீங்கள் அழுது ஜெபியுங்கள் என்பதாக அது அமைகிறது. இப்படியாக அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அந்த சிலுவை எடுத்துக்கொண்டு அவர் எருசலேம் வீதியில் நடந்து போகும்போது ஒரு கட்டத்தில் என்ன ஆகிறது என்றால், அவரால் அந்த சிலுவையை மேற்கொண்டு சுமக்க முடியாத அளவுக்கு அவர் தள்ளாடுகிறார். அப்பொழுது என்ன ஆகுது, அவர் இன்னொரு நபரை அந்த சிலுவையை சுமக்கும்படியாக ரோம சிப்பாய்கள் வற்புறுத்துகிறார்கள். இப்படியாக ஆண்டவர் மனித குலத்துடைய பாவத்திற்காக மிகவும் பாடுபட்டார். அவருடைய உடம்பில் உள்ள இரத்தத்தை எல்லாம் சிந்தி பாடுபட்டார் அப்படின்னு பார்க்குறோம். பிறகு அவரை கொல்கதா மலையிலே, கபாலஸ்தலம் என்ற பெயர் சொல்லுகிற அந்த கொல்கதா மலையில் கொண்டு போய் 2 கல்லர்களுக்கு மத்தியிலே அவரை நடுவாக ஒரு சிலுவையை வைத்து அதிலே அவரை என்ன பண்ணுறாங்கன்னா, ஆணிகளால் அறைகிறாங்க. 2 கைகளிலும், அப்புறம் கால்கள் சேர்த்து வைத்து அதில் ஒரு ஆணியை அடிக்கிறாங்க. இப்போ இது என்ன, இப்படியாக போயிட்டுருக்கும்போது பல மணி நேரமாக ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, சிலுவையிலே அவர் அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த தருணம் மிகவும் முக்கியமான தருணம். ஏனென்றால், வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியஸ்தராக அந்த இடத்துல தேவன் அந்த பாவ நிவாரணத்தை அவர் அங்கே செலுத்துகிறார் என்று நம்ம பார்க்குறோம். பாவம் அறியாத அவர் எல்லா மனிதர்களுடைய பாவத்திற்காகவும் அந்த இடத்துல தன்னைத்தானே சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தி அவர் என்ன பண்ணுறாருன்னா, தம்மை பலியாக அந்த இடத்துல ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு பார்க்குறோம். அவருடைய அந்த பலியினால தான் இன்றைக்கு நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். பிதாவின் இடத்துல மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள செல்லும்படியான அந்த பாக்கியத்தை நம்ம பெற்றிருக்கிறோம் என்று நம்ம இதனால் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்படியாக மனிதனுடைய சிந்தையிலே செய்த பாவத்திற்காக அவர் தலையிலே அந்த முள்முடி சூடப்பட்டது. அவர் ராஜாதி ராஜா, மகிமையின் சிங்காசனத்திலே பிதாவினுடைய வலது பரிசிலே வீற்று இருக்கிறவர். அவருடைய சிரசிலே என்ன பண்ணுறாங்கன்னா, முள்முடியை பின்னி அதில் வைக்கிறாங்க. அது எதற்கு ஒப்புமையாக இருக்குது என்றால், மனிதன் தன்னுடைய சிந்தையிலே தான் பாவம் இது பிறப்பிக்குது. பாவத்தை யோசிக்கிறான். செய்கிறதுக்கு முன்னாடி சிந்தையிலே அந்த பாவத்தை யோசிக்கிறான். அது என்ன ஆகுது அப்படின்னா, அது வெளியில் வருது பாவமாக. இப்படியாக அந்த மனிதன் தன்னுடைய சிந்தையிலே செய்த பாவத்தை போகும்படியாக ஆண்டவரை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறார் அப்படின்னா, தன்னுடைய தலையிலே முள்முடியை சுமக்கிறார் என்று பார்க்கிறோம். பிறகு மனிதர்கள் கைகளால் செய்யக்கூடிய பாவம், கால்களால் செய்யக்கூடிய பாவத்திற்காக கைகளில் ஆணிகள் கடவப்பட்டது. அவர் உடம்பு முழுவதுமாக அந்த வாரினாலே அவங்க அடிப்பித்தாங்க அப்படின்னு அதையும் நம்ம பார்க்குறோம். இப்படியாக பலவித ஃபிசிக்கல் சஃபரிங் ஆண்டவர் நிறைய அனுபவித்தார். அவர் அனுபவித்த ஸ்பிரிச்சுவல் சஃபரிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஃபிசிக்கல் சஃபரிங், அது உடல் பிரகாரமான துன்பம் ஒரு பக்கம். மற்றொரு பக்கம் ஆவிக்குரிய ரீதியிலே அநாதி காலம் முதலாக பிதாவினோட ஐக்கியத்தில் இருந்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அந்த சில மணி நேரம் என்ன ஆகிறது என்றால், மனித குலத்துடைய எல்லா பாவமும் அவர் மேலே அவர் சுமந்து தீர்க்கிறதுனால என்ன ஆகுது என்றால்,
பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் உள்ள அந்த ஐக்கியம் அந்த இடத்துல சற்றே வந்து துண்டிக்கப்படுவதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அனாதி காலம் முதலாக பிதாவினுடைய ஐக்கியத்தில் இருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சில மணி நேரம் அவர் பிதாவினுடைய ஐக்கியத்திலிருந்து விலகும் பொழுது அதுதான் அவருக்கு உண்மையான வழியை வந்து அவர் வந்து கொடுத்தது என்று நம்ம பார்க்குறோம். இப்போ மனிதர்கள் மேலுள்ள அன்பினால் மனிதர்கள் நரகத்தில் போய் அழிந்து விடக்கூடாது என்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார் அப்படின்னா, தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்து பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றினார். அதுக்கு கொடுக்கப்பட்ட அவர் கொடுத்த விலைக்கரையும் அது மிகவும் அதிகமாக இருந்தது அப்படின்னு வந்து நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்ட நேசத்தை நம் மீது செலுத்தின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அவருடைய தியாகத்தை எண்ணி நம்ம வந்து பார்க்கணும். கிறிஸ்தவர்களாகிய நம்ம தியாகத்தை எண்ணி அனுதின வாழ்க்கையிலே நம்ம அவரை முன்னிலைப்படுத்தி நம்ம வாழ்க்கையை வாழ்கிறோமா அப்படிங்கிறத மெயினாக வந்து நம்ம வந்து பார்க்கணும். இன்னொரு விஷயம் என்னவென்றால், அவருடைய உயிர் போகும் அவர் வந்து அந்த உயிர் போகும் தருவாயிலே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். ஒரு போர் சேவகன் என்ன பண்ணுகிறான் என்றால், அவர் இறந்து விட்டாரா இல்லையா என்பதை பார்ப்பதற்காக அவருடைய விழாவில் ஒரு ஈட்டை எடுத்து குத்துகிறான். குத்தும்போது அது என்ன ஆகுது என்றால், அந்த இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது என்று வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது எதை காட்டுகிறது என்றால், அவருடைய உடம்பிலே உள்ள எல்லா இரத்தமும் வெளியேறி விட்டது. அதுக்கு மேலே அந்த சரீரத்தில் இரத்தமே இல்லை என்பதாக நம்ம வந்து பார்க்கிறோம். இப்படியாக மனிதனுடைய பாவத்தை போக்குவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்வளவு பாடுகளை பட்டு அவர் வந்து இரத்தத்தை முழுமையாக சிந்தி பிதாவினுடைய ஐக்கியத்திலிருந்து அந்த சில மணி நேரம் துண்டிக்கப்பட்டு இப்படியாக அந்த வேதனையின் உச்சத்தை அவர் அடைந்தார். எதற்காக என்றால், நம்மேல் வைத்த அன்பிற்காக. அவர் நம்மேல் பிதாவாகிய தேவன் மனித குலத்தின் மேல் வைத்த அன்பிற்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தொருளி இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்ற வேதத்தை நம்ம வந்து பார்க்குறோம். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய தியாகத்தை நம்ம நினைப்போம். ஒவ்வொரு நாளும் நம்ம தியாகத்தை நினைத்து அவருடைய கோட்பாடுகளின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொன்ன கோட்பாடுகளின்படி நம்ம பாவம் செய்யாமல், மனப்பூர்வமாக நம்ம வந்து பாவம் செய்யாமல், பிறருக்கு துரோகம் செய்யாமல், பிறரை பழிவாங்க நினைக்காமல், இப்படியாக அவருடைய தியாகத்தை எண்ணி அவர் எப்படி வாழ்ந்தாரோ அதே போல் நாம் அவருக்காக வாழ வந்து முயற்சி செய்வோம். இந்த சுவிசேஷத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சர்வ சிருஷ்டியும் படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய விசேஷங்கள் இன்றைக்கு உங்களுக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. எனவே தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.